ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கிருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எந்த அரிசியில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நார்மல் பொன்னி அரிசியில் நான் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் பாசுமதி ரைஸ் இல்லை சீரக சம்பா ரைஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இதை வதக்கணும். வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த டயத்தில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா ஈஸியாக அரையும் அப்படிங்கிறதுனால இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மசாலா, இந்த பிரியாணிக்காக, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து வதக்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக வருங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்ததை போடணும். இப்போ கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இந்த மல்லி புதினாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்து
இந்த தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 1.5 டம்ளர் வந்து ரைஸ் எடுக்க போகிறேன். 1.5 டம்ளர் ரைஸ் எடுக்க போகிறேன். ரைஸ்க்கு எப்போதும் இவ்வளோ உப்பு தான் போடுவேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கூட வந்து காய் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் காய்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து தக்காளி லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காய் வந்து ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 50 பீன்ஸு, பட்டர் பீன்ஸ் ஒரு 100, இந்த காய் தான் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து வேறு காயும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம இன்றைக்கி பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. காய் வந்து வெந்துடும் ரைஸோட. இதே இது நீங்கள் பாசுமதி ரைஸு, சீரக சம்பா ரைஸில் வைக்கிறீங்க அப்படின்னா காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வைங்க. ஏன்னா அது ஒரு 10 மினிட்ஸ் தான் வைப்போம் சிம்லேயும். நல்லா கொதித்ததும் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சோம்னாலேயும் பாசுமதி ரைஸு, சீரக சம்பா ரைஸ்லாம் வெந்துடும். ஆனால் இது நார்மல் சாப்பாட்டு ரைஸ் வந்து நம்ம விசில் விட்டு அப்புறமா சிம்மில் வச்சு வைப்போம் இல்லையா, அதனால் அது கூடவேவும் இந்த காய் வந்து வெந்துடும். இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து 2 பேருக்கு போதும். நார்மலாக நம்ம வைக்கிற சாப்பாட்டு ரைஸ் தான், பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஊற வைக்க மாட்டேன் எப்பயுமே, அதனால் இது ஊற வைக்காமல் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த காயோடு சேர்த்துக்கலாம். தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காய், ரைஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து அதோட இது பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பாசுமதி ரைஸு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து 1க்கு 1.5 அல்லது 2 வைக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து சாப்பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்தளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க காய் சேர்க்குறதுனால. இப்போ நான் வந்து 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி. கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நான் எப்போதும் வந்து ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். ஏன்னா இந்த ரைஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அப்புறம் காய் வேறு நம்ம சேர்க்குறதுனால இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் புதினா மல்லி இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கணும்.
சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு வந்து லைட்டாக கூட இருக்கணுங்க. இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. விட்டுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு எவ்வளோ டைம் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆவி போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா? இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டுடலாம். இந்த சூட்டோடே போட்டு விட்டுருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு தேவையான அளவு வந்து காய் சேர்த்துக்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.